சங்கீதத்தின் புத்தகம் 62 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான சீயோன் சபையாரே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் நம்புகிறது எதுவோ அது கர்த்தராலே உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விரும்புகிறது எதுவோ அது கர்த்தராலே உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவோ அது கர்த்தராலே உங்களுக்கு வாய்க்கும். நீங்கள் ஜெபிக்கிற காரியம் எதுவோ அது கர்த்தராலே உங்களுக்கு அருளப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நம்புகிற காரியம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தராலே உங்களுக்கு வரும். அல்லேலூயா. அது எப்ப வரும், எப்படி வரும், எங்கிருந்து வரும், யாராலே வரும் என்று நான் அறியாவிட்டாலும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடினாலே அவராலே வரும், வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். 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 உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே, அவராலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால், அவராலே உங்களுக்கு சமாதானம் வர வேண்டுமானால், அவராலே உங்களுக்கு நன்மைகள் வர வேண்டுமானால், அவராலே நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறானால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதை என்னவென்றால் கர்த்தரை நாம் நம்பியிருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த மனுஷன் கர்த்தரை நம்புகிறானோ அந்த மனுஷனுக்கு அவராலே நிறைவான ஆசீர்வாதம் வரும். எந்த மனுஷன் கர்த்தரை நம்புகிறானோ அந்த மனுஷனுக்கு நிறைவான சமாதானம் அவராலே வரும். அல்லேலூயா. எந்த மனுஷன் கர்த்தரை நம்புகிறானோ அவராலே நிறைவான நன்மைகள் வரும் என்று கர்த்தர் இந்த காலவெளியிலே உங்களை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. அதனால தாவீது சொல்றாரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். தாவீது என்ன சொல்றாரு? நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நடக்கும் என்று நம்பி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் எப்பொழுது நடக்கும், சில காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை என்று சொல்லத்தக்க ஒரு மனுஷனும் இல்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் கைகூடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, சில காரியங்கள், சில எதிர்பார்ப்புகளோடு கூட இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்துல
வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன், கர்த்தரை நம்புகிற நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களை என் ஆண்டவர் வெறுமையா அனுப்ப மாட்டார். ஆமென். நீ நம்புகிற காரியம் உனக்கு ஆண்டவராலே வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு காரியம் நடக்கும், ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இன்றைக்கு நீ வந்திருப்பாயானால் உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல, இந்த புக் ஆஃப் Luke chapter 8 verse 43 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 12 வருட பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் இங்கே காண்கிறோம். அப்பொழுது 12 வருடமாக பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்க படாதிருந்த ஒரு ஸ்திரீ இயேசுவுக்கு பின்னாடி வந்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 12 வருடமாக ஒரு ஸ்திரீக்கு பெரும்பாடாக காணப்பட்டது. 12 வருடமாக எவ்வளவு வேணும் மருத்துவங்களை பார்த்தும் எவ்வளவு செலவழித்தும் ஒரு முன்னேற்றமும் காணல. அந்த அம்மாவுக்கு ஒரு சுகமும் சரீரத்தில் ஏற்படல. 12 வருடமாக பார்க்காத மருத்துவர்கள் கிடையாது, போகாத இடங்கள் கிடையாது, செய்யாத வைத்தியங்கள் கிடையாது. எல்லாவற்றையும் அவர்கள் செய்து செய்து பார்த்து தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழித்து போட்டார்கள். தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப கடைசியாக அந்த அம்மாவுடைய நம்பிக்கை என்னவென்றால், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு யாரெல்லாம் அவரை எந்த காரியத்திற்காக நம்பி வருகிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தை மீது விசுவாசம் வைத்தவளாக 12 வருடமாய் கர்த்தரை தேடாதவள் இப்பொழுது கர்த்தரை தேடி கர்த்தரை நம்பி அவருக்கு பின்பதாக வந்தாள் என்று வாசிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கடைசியாய் அந்த அம்மா, அந்த ஸ்திரீ நம்பினது யாரு? ஆண்டவரை நம்பினார். அல்லேலூயா. இங்க தாவீது சொல்றாரு, தாவீது தன்னுடைய நம்பிக்கை யார் மீது வைச்சாராம்? கர்த்தர் மீது வைச்சார். அல்லேலூயா. சொல்லுங்க, தாவீது தன்னுடைய நம்பிக்கைய கர்த்தர் மேல வைச்சார். அதனால அவர் சொல்றாரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஏன் சொல்றாருன்னா, அவர் கர்த்தரை நம்பி இருந்தாரு. இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 வருடமாய் கர்த்தரை நம்பவில்லை. 12 வருஷமா யாரை நம்பல? கர்த்தரை நம்பல. அப்ப இந்த 12 வருஷமா எதை நம்பினாங்க? வைத்தியர்களை நம்பினாங்க. 12 வருஷமாய் மனிதர்களை நம்பினாங்க. 12 வருஷமா அநேக இடங்களுக்கு நம்பி போனாங்க. ஆனா ஒரு பலனும் இல்ல, ஒரு முன்னேற்றமும் இல்ல, ஒரு நன்மையும் காணல, ஒரு சமாதானமும் 12 வருஷமாய் அந்த ஸ்திரீக்கு கிடைக்கவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தரை நம்புவதை காட்டியும் இன்றைக்கு நாம் அநேக மனுஷர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம், வைத்தியர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம், மருந்து மாத்திரைகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா நான் சொல்ல பாருங்க, இவைகளெல்லாம் கைவிட்டாலும் கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நீ கர்த்தரை நம்பி வந்திருப்பாயானால் நீ நம்புகிற காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீ யார் மீது நம்பிக்கை வைக்கிறாய்? இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார் உன்னை பார்த்து, நீ யாரை நம்பி கொண்டிருக்கிற? நீ எந்த காரியத்திலே நம்பிக்கை வச்சிருக்கிற? அல்லேலூயா. மனுஷரை நம்பி வாழக்கூடாது. மனுஷரை நம்பி வாழக்கூடாது. மனுஷனை நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள், நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்து போவான் என்று வாசிக்கிறோம். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். இப்போ அந்த ஸ்திரீ
என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கிறது, இதை வைத்துக் கொண்டு என்னுடைய வியாதியை நான் சொஸ்தமாக்கிக் கொள்வேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கிறது, இதை வைத்துக் கொண்டு என் பிரச்சனைகளை நான் தீர்த்து கொள்வேன் அப்படின்ற ஒரு நினைப்புல 12 வருஷமா ஆஸ்திகள் எல்லாம் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, செலவழித்துக் கொண்டே இருந்தான். ஒரு பக்கம் தன்னுடைய ஆஸ்தியை நம்பிக்கொண்டிருந்தால், இன்னொரு பக்கம் மனுஷர்களை நம்பிக்கொண்டிருந்தால். ஆனால் இரண்டுமே அந்த அம்மாவை கைவிட்டாங்க. இரண்டுமே அந்த அம்மாவனால குணப்படுத்த முடியல. தேவச்சனமே, இந்த வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடைப்படுவதற்கு காரணம், நாம் நம்புகிறது நமக்கு வராமல் போவதற்கான காரணம், கர்த்தரை விட மற்றவர்களை, கர்த்தரை விட மற்ற காரியங்கள் மீது அதிகமாய் பற்றுதல் இருப்பதால், அதிகமாய் நம்பிக்கொண்டிருப்பதால்தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. வேற வழி இல்லை என்று சொல்லி அவள் இயேசுவை நம்பி வந்தாள். ஆமென். அல்லேலூயா. இயேசுவை வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில், வாசிங்க அந்த வசனம், அவருக்கு பின்பதாக வந்து அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவருடைய 12 வருஷம் பிரச்சனை ஆண்டவர் மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சி. அல்லேலூயா. எவ்வளவு செலவழித்தும் குணமாகாத வியாதி, எத்தனையோ இடங்களுக்கு போயும் கிடைக்காத சுகம், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் 12 வருஷ பாடுகள் நின்று போனது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பிக்கைங்க, அந்த அம்மாவுக்குள்ள அந்த நம்பிக்கை, அந்த நம்பினாங்க, நான் இயேசுவை தொடுவேன், ஆனால் நான் நம்புகிற சுகம், நான் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தராலே வரும். அல்லேலூயா. அதே போல அந்த அம்மா நம்பிக்கையோடு கர்த்தரை பின்தொடர்ந்தார், நம்பிக்கையோடு கர்த்தரை தேடினார், நம்பிக்கையோடு கர்த்தரை தொட்ட மாத்திரத்தில் அந்த சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நாட்களாக, அநேக வருடங்களாக சில காரியங்கள் உங்களுக்கு நடக்காம இருக்கலாம், சில ஆசீர்வாதங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம், சில சமாதானம் உங்கள்கிட்ட வராம இருக்கலாம். ஆனா பலிபடுத்துறது இன்றைக்கு சொல்லுகிறேன், இத்தனை வருஷங்களா கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், இத்தனை நாட்களா கிடைக்காத ஒரு சுக பல ஜீவன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இன்றைக்கு கர்த்தரையே நம்பி இருக்கிற உனக்கு நிச்சயமாய் ஆண்டவர் என்ன செய்வாரு? நீ நம்புகிறத கர்த்தர் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை என்ன செய்றேன்? நான் நம்பி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் மனுஷனை அல்ல, தாவீது சொல்ற, நான் மனுஷனை அல்ல, யாரை நம்பி இருக்கிறேன்? கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. என் நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறேன்? கர்த்தர் மேல வச்சிருக்கிற. வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 118 சங்கீதத்தில் 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவன் மேல் நம்பிக்கையாரு, அவர் மாத்திரம் தான் அந்த கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நீ தேவன் மேல நம்பிக்கையாரு, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல வைத்திரு. ஏன்னா அவர் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியாது, நம்மளை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. நம்மை நம்பி வருகிறவர்களை கர்த்தரால் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. தம்மை நம்பி வருகிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்வது, மனுஷனை நம்புவதை என்ன செய்ய. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஆமென். வாசிங்களேன். ஏசாயா 2:22. நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் அவனை நம்புவதை விட்டுவிடு. அப்பதான் அவனுக்கு ஆசீர்வாதம் வரும். எப்போ அந்த பெரும்பாலான ஸ்திரீ வைத்தியர்களும் மற்றவர்களை நம்புவதை விட்டுவிட்டு இயேசுவை நம்ப ஆரம்பித்தாலோ, அப்பொழுதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், அப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொண்டார், அப்பொழுதே சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதான் இன்றைக்கு கர்த்தர் உள்ளத்தில் பேசுகிறார், நீ மனுஷரை நம்புவதை விட்டுவிடு. அல்லேலூயா.
ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நீ மனுஷனை நம்புவதை விட்டு விடு, நான் உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம நம்புகிற மனுஷர்கள் உண்மை உள்ளவர்கள் கிடையாதுங்க. அல்லேலூயா. நாம நம்புகிறவர்கள் உண்மை உள்ளவர்கள் கிடையாது. இன்றைக்கு நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். மனுஷர்களை நம்பி நம்பி நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். நிறைய காரியங்களை காயப்பட்டிருக்கிறோம். மனுஷர்கள் நிறைய நம்மை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள், விரோதமாக எழுப்பி இருக்கிறார்கள், மறுதளித்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். எதற்காக? கூடவே வச்சுக்கிட்டார். எப்பவுமே கூடவே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா அவருக்கு ஒரு உபத்திரம் வரும்போது செதறிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அற்புதம் பண்ணும்போது கூட இருந்தாங்க. இயேசு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பாடு அற்புதம் செய்யும் போது, சோறு போடும் போது, எல்லாம் செய்யும் போது என்ன செஞ்சாங்க? கூடவே இருந்தாங்க. அப்ப உபத்திரப்படும் போது என்ன செய்யணும்? இயேசு காட்டி கொடுக்கப்படும் போது எப்படி இருக்கணும்? இயேசுவே ஒரு கஷ்ட நேரத்துல என்ன செஞ்சிருக்கணும்? கூடவே இருந்திருக்கணும். ஆனா மனுஷருக்கு அந்த நேரத்துல தான் கூட இருக்க மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கிற நேரத்துல, வசதியா இருக்கிற நேரத்துல, எல்லாம் இருக்கிற நேரத்துல எல்லாரும் இருப்பாங்க. நாம கடன்படுகிற நேரத்துல, கஷ்டப்படுகிற நேரத்துல, உதவி தேடுகிற நேரத்துல ஒருத்தனும் இருக்க மாட்டான். அது இயேசுவுக்கும் நடந்தது, நமக்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே மனுஷனை நம்பாதன்னு ஏன் பைபிள் சொல்லுதா? அவங்க ஓடி போயிடுவாங்க. மனுஷனை நம்பாத என்ன ஏன் பைபிள் சொல்லுதா? அவங்க ஏமாற்றுவாங்க. மனுஷனை நம்பாத என்ன ஏன் பைபிள் சொல்லுதா? அவங்க துரோகம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் கர்த்தர் பண்ண மாட்டாருங்க. இதெல்லாம் கர்த்தர் பண்ண மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தாவீது யாருமே நம்பல. தாவீது கர்த்தரை மாத்திரமே நம்பி. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. பேதுரு பொய் சொன்னாரு. என்ன சொன்னாரு? சீசர்களை பார்த்து சொல்றாரு, இவனுங்கெல்லாம் உங்களை விட்டு ஓடினாலும், இவங்கெல்லாம் உங்களை மறுதளிச்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். யாரு ஃபர்ஸ்ட் சொன்னாலும் அவன் தான் ஓடிட்டான். யார் நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை நம்பாதீங்க. ஆமென். நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னா நான் உனக்கு புலி நோண்டுறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவனை நல்லா பாத்துக்கிறேன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. அதிகமா நம்ம மனுஷனை நம்பி இருக்க கூடாது. வேதனைகள் பெருகும். மனுஷனை நம்ப 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 என்ன பெருகும்? வேதனைகள் பெருகும். மற்ற காரியங்களை நம்ப நம்ப இல்லையா, நம்முடைய ஐஸ்வர்யத்தை, நம்முடைய பலத்தை, நம்முடைய சம்பாதியத்தை இல்லையா, இதெல்லாம் இது மேல நம்ம நம்பிக்கையா இருந்தோம்னா நிச்சயமா நம்ம ஏமாற்றப்படுவோம். அல்லேலூயா. எல்லாம் நம்பாதீங்க. இன்னைக்கு இருக்கிற வேலை நாளைக்கு இல்லாமல் போகலாம். இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற வருமானம் நாளைக்கு இல்லாமல் போகலாம் இல்லையா. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாமல் போகலாம். அதனால இதை என்ன செய்யாதீங்க, துருசா நம்பிட்டு இருக்காதீங்க. ஆமே. இதை என்ன செய்யாதீங்க, நான் பாத்துக்கிறேன், எவ்வளவு ஆனாலும் நான் பாத்துக்கிறேன், எனக்கு வேலை இருக்குது, நான் இஎம்ஐ கட்டிக்குவேன், நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நாளை நடப்பது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சுயத்தின் மீது என்ன செய்யாத, நம்பிக்கை வைக்காத. வாசிங்க அந்த வசனம் 118 9 வசனம் வாசிங்க. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பற்றுதலாய் இருப்பதனாலும். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 12 வருஷமா மனுஷனை நம்பி 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 12 வருஷமா அநேக காரியங்களை நம்பி நம்பி அந்த அம்மாவுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். ஆஸ்திகள் அழிந்து போனதுதான் மிச்சம். துன்பப்பட்டதுதான் மிச்சம். இன்னும் பலவீனம் அடைந்துதான் மிச்சமை தவிர ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்கல, ஒரு நன்மையும் பார்க்கல. அல்லேலூயா. ஆனா இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த மாத்திரத்துல
எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி, எல்லாம் சமாதானமா மாறி. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பியான தேவச்சனங்களை உற்சாகப்படுத்தி சொல்கிறேன், கர்த்தரை நம்பியிருங்கள், கர்த்தரை மாத்திரமே நம்பியிருங்கள். அல்லேலூயா. இந்த நண்பர் ஒருத்தர் சொன்னார், சென்னையில இருக்கிறார், போன் பண்ணாரு, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்க சென்னையில, வர்ஷிப் நீங்க தான் பண்ணோம், மெசேஜ் நீங்க தான் பண்ணோம், கண்டிப்பா நீங்க வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வேதாகம கல்லூரி முடிச்ச கொஞ்ச நாட்கள்ல அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி நான் வீட்டெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி மெசேஜ் கூப்பிட்டுருக்காங்க, வர்ஷிப் கூப்பிட்டுருக்காங்க, எல்லாம் நான் தான் பண்ணணும். என் மேல அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு. நான் சொல்றேன் வீட்டுல அப்படியே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி சொல்லிருக்கிறேன், என்னதான் கூப்பிட்டுருக்காங்க பாத்தீங்க, நான் தான் எல்லாமே பண்ணலான்றான். அவனுக்கு எதுவுமே தெரியல. அதனாலதான் என்ன செய்யறான், புதுசா ஸ்டார்ட் பண்ணி கூப்பிடுறான். ஃப்ரெண்டுனா அப்படிதான், நாங்கெல்லாம் அப்படிதான், அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டுல நிறைய என்ன செஞ்சுட்டேன் சொல்லி வச்சுட்டேன், பயங்கரமா சொல்லி வச்சுட்டு போன் பண்றேன். நீ வந்து என்ன செஞ்சது, ட்ரெயின் ஏறிட்டு சென்ட்ரலுக்கு வந்தது, நான் காலைல பேசுறேன்னு சொல்லிட்டு நைட்டு ட்ரெயின் ஏறிட்டேன். காலையில அங்க போயிட்டு போன் பண்றேன், போன் எடுக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி அப்புறம் டீ எல்லாம் குடிச்சுட்டு திரும்பி போன் பண்றேன். போன் எடுத்துட்டு எங்கப்பா இருக்கிற, நீ சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து வெளியே வந்து நின்றுக்கிறப்பா. அங்க போயிட்டு நான் உன்னை கோயம்பேட்டை தெரியுங்கிறேன். நேற்று ராத்திரி எங்க கூப்பிட்டாரு சென்ட்ரலுக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், தேடிட்டு இருக்கிறப்பா. நீ ஏன் இங்க வந்தானே, எப்ப நீ தானே ட்ரெயின்ல வர சொன்ன. சோ நான் கோயம்பேடுல இருந்து உன்னை வந்து நான் பிக்கப் பண்ணோம், அதனால சரி நீ அங்கே இரு, என்ன செய்ய, சரி அட்ரஸ் கொடுப்பா, நான் தேடிட்டு வந்துடுறேன். இல்ல நீ அங்கே இரு, நான் என்ன செய்யறேன் கூப்பிடுறேன், நானே ரயில்வே ஸ்டேஷன் வரேன்னு சொன்னது. அதோட போன் சுவிட்ச் ஆஃப். நான் கிட்டத்தட்ட 11:30 மணி வரைக்கும் என்ன செஞ்சேன். அவர் சொன்ன வர்ஷிப் டைமும் முடிஞ்சிருச்சு, மெசேஜ் டைமும் முடிய போகுது, பார்த்து வரவே இல்லை. சரி அடுத்த ட்ரெயின் பார்த்தேன் லேட்டு. திரும்பி நானே என்ன பண்ணிட்டேன், கோயம்பேடு பஸ் ஏறிட்டு அங்க வந்து என்ன பண்ணிட்டேன், திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுல கேட்கறேன், என்னப்பா அவ்வளவு சீக்கிரம், அவ்வளவு ஃபாஸ்டா மெசேஜ் கொடுத்துட்டியா, அவ்வளவு ஃபாஸ்டா ஆராதனை பண்ணிட்டியா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு. இல்ல நான் இப்ப வீட்டுல என்ன சொல்றது, இல்ல நான் போனேன், பட் ஆனா வந்து சூழ்நிலை சரியில்லாதனால வந்துட்டேன் சொல்லல. நான் அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு போன் எடுக்கிறேன். அப்புறம் இன்னொரு நண்பர் சொன்னேன், ஏன்பா இந்த மாதிரி கூப்பிட்டு இப்படி பண்றாங்க, அவன் நியாயமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லப்பா, அன்னைக்கு வேற ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, இதுக்கு வருஷத்துக்கும் மெசேஜுக்கும் வேற ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ உன்னை வந்து எப்படி சொல்றது அப்படின்னு தாங்கிட்டு என்ன பண்ணான், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான் போனேன் அப்படின்ட்டு சொன்னான். அப்போ நியாயமா என்ன செஞ்சிருக்கணும், சரிப்பா வா பரவாயில்ல ஒரு பிரேயர் தர, இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லணும்ல. திடீர்னு சுவிட்ச் ஆஃப் பண்ண என்ன அர்த்தம் இல்லையா. கர்த்தர் சொல்லு, சென்னைனா பரவாயில்ல தமிழ்ல பேசிட்டு வந்துடலாம், இதே ஆந்திராவா இருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும், அவ்வளவுதான் இல்லைங்களா. அப்போ நான் நல்ல ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். ரொம்ப அதிகமா என்ன செஞ்சிட கூடாது, ரொம்ப நம்பிட கூடாது. அல்லேலூயா. சில நேரத்துல பாருங்க, அங்க வரைக்கும் போயிட்டு 350 கிலோமீட்டர் போய் நானே ஏமாந்துட்டு வந்தேன். பொராட்டி பிரதர் கூட சொன்னேன், நம்ம மார்க்கெட்டுக்கு போனேன், மெமரி கார்டு வாங்கலாம் அப்படின்னு. 64 GB மெமரி. அப்பெல்லாம் அது 7 வருஷம் மாடி அப்படியே லாட்டா போட்டு வச்சு கம்மி. ஆன்லைன்லாம் பார்த்தா 600-700 ரூபாய் இருக்கும், அங்க பார்த்தா 50 ரூபாய் 60 ரூபாய் 70 ரூபாய். ஆஹா இவ்வளவு கம்மியில தராங்களேன்னு சொல்லி நான் பாக்கெல்லாம் பாக்குறேன், புதுசா தான் இருக்குது, சீல்டா தான் இருக்குது. வீட்டுல கொண்டாந்து போட்டு பாக்குறேன், நாட் சப்போர்ட்னு வருது. என்னன்னு பார்த்தா அது பிளேட்ல அறுத்துறாங்க, சீலுக்கு நடுவுல பிளேட்ல எடுத்து அழகா அதை எடுத்துட்டு டூப்ளிகேட் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்படி நம்ம நிறைய என்ன செஞ்சிருக்கோம், நானே ஏமாந்து பல வருஷம், பாதி வயசானதுக்கு அப்புறம் தான் அறிவே வந்துச்சு. 40 வயசு ஆகுது எனக்கு. இப்பதான் என்ன வருது, எப்பயாவது வந்துச்சு, அதை நினைச்சு என்ன பண்ணலாம், சந்தோஷப்படலாம். அல்லேலூயா. பிரியமான தேவச்சனே, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ரூத் புஸ்தகம், உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் நிழலிலே அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே. ஆமென் ஆமென். அந்த பெரும்பாடு ஸ்திரியை போல தாவீதை
Praise the Lord. Hallelujah. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டத்தின் கீழே எந்த நம்பிக்கையில நீ வந்திருக்கிறாயோ, எந்த எதிர்பார்ப்பில நீ வந்திருக்கிறாயோ, அதை பெற்றுக்கொள்வாய். Praise the Lord. கர்த்தரை நம்பி இருக்கிறவனும் கிருபை சூழ்ந்து கொள்வான். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் ஏமாற்றப்பட மாட்டான். அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 26:4 வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், எந்த காலத்திலும் நம்புங்கள், எந்த சூழ்நிலையும் கர்த்தரை என்ன செய்யுங்க, நம்புங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் துரோகம் பண்ண மாட்டாரு, நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் கைவிட மாட்டாரு. நீ கர்த்தரை நம்பி வருவாயானால் நீ நம்புகிற காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புவதனால அற்புதம் நடக்குங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, அற்புதம் செய்யறாரு. ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்ப்பு கர்த்தருடைய சமூகத்தை வந்திருக்கிற உனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இயேசுவா செய்த முதல் அற்புதம் என்ன? கானான் கல்யாணத்துல பிரியாணி சாப்பிட்டாரு. இப்பெல்லாம் எங்க பிரியாணி பிரியாணி மாதிரி இருக்கு, டமோட்டோ ரைஸ் மாதிரி தான் இருக்கு. ஏதோ நம்ம சார்லஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் சொன்னாதான் அவர் ஏதாவது பார்த்து பண்ணுவார். அல்லேலூயா. கானான் கல்யாணத்துல தண்ணீர் என்னவா மாற்றினாரு? இப்ப திராட்சை ரசம் குறைவுபட்டது. இயேசுவின் தாயாட்ட மார்த்தாட்ட போய் சொல்றாங்க, மரியாதை சொல்றாங்க. மரியாதை என்ன சொல்றாங்க? இயேசுவிட காட்டி கொடுக்குறாங்க. இயேசுவை போய் பாருன்றாங்க. இப்ப இயேசுவா கிட்ட வராங்க. பிரச்சனை எங்க போகுது? இப்ப இயேசு என்ன சொல்றாரு? போய் திராட்சை பழம் என்ன பண்ணுங்க, எல்லா திராட்சை பழம், ஊர்ல இருக்கிற எல்லா திராட்சை பழம் என்ன செய்யுங்க, கொண்டு வந்து கீழே போட்டு நசுக்குங்க. வேற என்ன சொன்னாரு? இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். சரி, அப்பவே நிறைய பேருக்கு என்ன ஆயிட்டு இருக்கோம், குழப்பம் ஆயிட்டு இருக்கும். தண்ணீரை நிரப்புங்க இல்லையா? சரி, ரைட், ஓகே. அப்புறம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? நிறைய நிரப்பினார்கள். இப்ப நினைச்சிருப்பாங்க, இப்போ பழைய திராட்சை ரசத்தை அதுல ஊத்தி மிக்ஸ் பண்ணி நம்ம பண்றோம் இல்லையா? 2 பேருக்கு டீ வச்சிருப்போம், திடீர்னு 4 பேர் வந்துருவாங்க. பால் ஊத்த மாட்டோம், பாலாதே பால் தான். நீ எத்தனை பேர் வா, பால் மட்டும் ஏறாது, தண்ணி தான் ஏற்றுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜாக்க பிரதருக்கு இருக்கிற ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. நானும் இல்ல அவர் வீட்டுல இல்லைங்க, இது கோயம்புத்தூர். ஞாபகம் இருக்கிறேன்ப்பா, கோயம்புத்தூருக்கு போயிருந்தோம். அங்க வீட்டுல வந்து இந்த கொடுமைன்னு ஒரு இடத்துக்கு போனா அங்க பெரிய கொடுமைன்னு அந்த மாதிரி நாங்க ஒரு சொந்தக்காரர்கிட்ட ஜாக்க பிரதர் நாங்கெல்லாம் போயிடணும். அங்க போயிட்டு எங்க சொந்தக்கார வீட்டுல டீ கொடுத்தாங்க. யாரு சொந்தக்கார வீட்டு எங்க பெரியப்பா பிரசங்கம் பண்ண தெரியுமா? அவர் வீட்டு தான் டீ கொடுத்தாங்க. எங்க 2 பேர் வாயில என்ன செய்ய முடியல, வைக்கவே முடியல. ஐயோ அப்படின்னு சொல்லி, ஆனா நிறைய கொடுப்பாங்க. தண்ணி தானே நிறைய கொடுப்பாங்க. ஆனா எங்கனால என்ன செய்ய முடியல. நாங்க பேசிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போயிட்டு அங்க போய் கொடுத்தோம். அங்க அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த ஊர் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்குமா? அப்ப நாங்க எப்படா பெங்களூருக்கு வருவோம் சொல்லுறோம். பெங்களூருக்கு வந்தோம், டீ குடிச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு இந்த மேட்டர் எடுத்தேன் தெரியுமா? மறந்துட்டேன். தண்ணீர் என்ன செய்ய, ஃபுல்லா நிரப்புங்க. மிச்சம் மீதி இருக்கிற திராட்சை ரசத்தை என்ன செய்வாங்க, அதுல ஊத்தி ஏசப்பா ஏதோ ஒண்ணு அஜால் குஜால் வேற ஏதோ ஒண்ணு பண்ணுவார் போலுக்குது அப்படின்னு நினைச்சாங்க. இயேசு என்ன பண்ணார்? வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, இப்பொழுது உண்டு கொண்டு போங்கள் என்றார். கொண்டு போனார்கள். இப்போ திடீர்னு பாத்தீங்களா, வார்த்தை மாறிடுச்சு பாத்தீங்களா? இப்ப எதை கொண்டு போறாங்க? தண்ணீரை கொண்டு போறாங்க. இப்ப வசனம் என்ன சொல்லுது? அது எப்ப திராட்சை ரசமா மாறிச்சு? கொண்டு போன
எடுக்கும் போது அது தண்ணீரா இல்ல, திராட்சரசமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த அற்புதம் இயேசு செய்திருந்தாலும் கூட அந்த தண்ணீரை நிரப்ப சொல்லும்போது ஏன் எதுன்னு கேட்காம நம்பிக்கையோடு தண்ணீரை நிரப்பலாம். பாத்தீங்களா, அவன் அற்புதத்தை பார்த்தாங்க. அல்லேலூயா. அப்ப இயேசுவை நம்பி இருக்கிற யாருக்கும் கர்த்தரால என்ன செய்ய முடியும்? அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அற்புதம் வெயிட்டிங். பக்கத்துல பார்த்து உங்களுக்கு ஒரு அற்புதம் இயேசு செய்த கடைசி அற்புதம் என்ன? காது ஒட்ட வச்சாரா? மர்கூஸ் காது சொல்றீங்களா? அதுக்கப்புறம் ஒரு அற்புதமே செய்யலையா? அதான் கல்ல என்ன பண்ணாரு? கல்லிட்டு கொண்டாரா? அனிதாவுக்கு நல்ல கை கட்டு கொடுங்க. யார் சொல்லுது? நீச்சு. சரி, டீனாக்கு ஒரு கை கட்டு கொடுத்துருப்பாங்க. இத பல நாளுக்கு முன்னாடி சபையில நான் சொன்னது. எனக்கு ஒரு கை கட்டு. ஜான்வர் வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் மீட்டிங்கோட இந்த வார்த்தை சொன்னேன். அல்லேலூயா. இயேசுடைய கடைசி அற்புதம் என்ன? யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா அனுதினமும் அற்புதங்களை செய்து கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், நீ நம்புகிற காரியம், எதிர்பார்க்கிற காரியம், நீ நம்புகிற ஆசீர்வாதம், நீ எதிர்பார்க்கிற சமாதானம் உனக்கு வர வேண்டுமானால் நீ கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருக்க வேண்டும். ஆமே. 62:5 வாசித்து பாருங்க. முதல் வசனம் 62:1 வாசம். 62:1. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. எனக்கு ஒரு உபத்திரம் வந்துச்சு, எனக்கு ஒரு பாடு வந்துருச்சு, நான் ரொம்ப துக்கப்பட்டு நான் என்ன செஞ்சேன்? நேரம் வந்து பலி கொடுத்து உட்காந்துச்சேன். நேரம் என்ன பண்ண? கொஞ்ச நேரம் அமர்ந்து ஆண்டோடைய சமூகத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு சமாதானம். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சு? சமாதானம் வந்த உடனே என்ன பண்ண? அவ்வளவுதான், கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமே. அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், ஒரு நன்மை வரணும்னா நீ கர்த்தருடைய சமூகத்தை தேடி வரும். ஆமே. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், எவைகள், எந்த காரியம் உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எந்த ஆசீர்வாதம் உனக்கு தேவை என்று நினைக்கிறாயோ, எந்த சமாதானத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போ? நீ கர்த்தரை கேள்வி அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது. ஆமே. நீங்க நிறைய அவசரம், அவசரமான உலகத்துல என்ன செய்யறோம்? அவசரமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையா? காலையில என்ன செய்யறோம்? சீக்கிரமா அலாரம் வைக்கிறோம், ஆனா லேட்டா நினைச்சுக்கிறோம். பத்தியா நிறைய பேர் எல்லாரும் இந்த பிரச்சனை. சீக்கிரமா அலாரம் வச்சுட்டு லேட்டா எழுந்திருச்சிடும் இல்லையா? காலையில அலாரம் மேலதான் நம்ம கோச்சிக்கிறது, கோபப்படுறது யார் மேல? அலாரம் மேலதான் நம்ம என்ன செய்யறோம். ஆனா நம்ம நைட்ல 3 செட் பண்ணி வச்சிருக்கோம். ஒண்ணுல மிஸ் ஆனாலும் இன்னொன்னு ஏச்சிடலாம், அதுல மிஸ் ஆனாலும் இதுல ஏச்சலாம் பார்த்து 3த்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பத்துறது இல்லையா? அப்புறம் அலாரம் திட்டுவோம் நம்ம, பார்த்தா இது அடிக்கவே இல்லை இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில அப்படி என்ன செஞ்சோம்? பரபரப்பா எழுந்திருச்சு அரைகுறையா பல்ல விளக்கி சில நேரத்துல மேலே மறந்துட்டு எனக்கு அப்படி நடந்திருக்குது. இன்னைக்கு இல்ல, பயப்படாதீங்க. எழுந்திரிச்சு பிரஷ் பண்ண எல்லாம் குடிச்சிட்டு டீ எல்லாம் குடிச்சு, டீ குடிக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. வீட்டுல டீ சரியாவே போடல, வீட்டுல சரியா போடல நான் நினைச்சுக்கிறேன். அப்புறம் வந்து டிஃபன் சாப்பிடுறேன், அதுவும் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா ஒரு மாதிரியாவே இருக்குது, டிஃபனும் நல்லா இல்லையே, மாதிரி இதா இருக்குது. அப்புறம் தான் யோசிக்கிறேன், பல்லு வலுக்கல,
மறந்துட்டேன். இந்த மாதிரி யாராவது மறந்துருக்கிறீங்களா? இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடும், நான் நிறைய மறப்பேன். எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்துட்டு சொன்னேன், அது ரொம்ப கிஃப்ட்டுங்க, அது கிருபைன்றாங்க. ஞாபகம் மறதினாவா கல்யாணம் புதுசுல அப்ப அந்த சர்ச்சில் இருக்கிறோம். சர்ச்சு முடிச்சு சர்வீஸ்லாம் முடிச்சு விசுவாசில கீழே நின்று நான் பைக்ல உட்காந்து விசுவாசிட்டு பேசிட்டு இருக்கிறேன். என் ஒய்ஃபு கல்யாணம் புதுசு, இன்னும் மெலிசா இருப்பாங்க. சரி எல்லாம் பேசி இவங்க உட்காந்துட்டாங்க. நினைப்புல நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன். எல்லாரும் முன்னாடி என்ன கூப்பிடுறதுக்கு வைக்கும். கல்யாணம் புதுசு இல்லையா, எப்படி கூப்பிடுறது வைக்கும். இவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, என்னடா திரும்பி பார்த்தா இவங்க அங்கே நிக்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ண, அப்படி மறந்துட்டு இன்னொரு வாட்டி மெடிக்கல் ஷாப் நைட்டு போனேன். பைக் எடுத்துட்டு போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு, சாவி அதிலே தான் இருந்துச்சு. பைக்கு நிறுத்திட்டு சாவி அங்கே வச்சுட்டு மருந்து வாங்கிட்டு வரப்போறேன்ட்டு போயிட்டேன். வீட்டு பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கிட்டு அந்த மருந்து பார்த்துக்கிட்டே நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு காலையில ஏஞ்சி பாக்குற வண்டி காணும். நைட்டு யாரோ வண்டி எடுத்துட்டாங்க. பக்கத்துல இருக்கிற சிசிடிவி கேமரா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா ஒன்னும் கிடையாது. என்னன்னாச்சு, எங்க விட்டு எப்படி எடுத்துட்டு போனாங்க என்னன்னு தெரியலையே. சாவி இல்ல, பைக்கு இல்லைன்னா பரவாயில்ல, சாவி எப்படி இல்லாம போகணும் தான் எனக்கு கொஞ்சம் கிளாஸ் ஆச்சு. அப்ப நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம் பண்ணி பார்த்தா அப்புறம் பார்த்தா மெடிக்கல் ஷாப்ல சாவியோட பைக் அப்படியே இருக்கு. அந்த பைக் என்ன தவிர யாரும் எடுக்கவே மாட்டேன்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை போட்டு வச்சுக்கிறோம்ல, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாபகம் மறந்தியும் ஒரு ஆசீர்வாதம் தான். நான் அதை நினைக்கிறேன், அப்பப்ப நினைச்சு பார்க்கிறேன். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நம்புகிற ஆசீர்வாதம், நம்புகிற சமாதானம், நம்புகிற சுகம், நம்புகிற பலன் நமக்கு வரணும்னா கர்த்தருடைய சமூகத்தை தேடி வரும். நீங்க நிறைய அவசரப்படும் வாழ்க்கை, நிறைய அவசரப்பட்டு வரும். பிரேயருக்கு டைமே கொடுக்கறது இல்ல, ஜபத்திற்கு டைமே கொடுக்கறது இல்ல, சபைக்கு டைமே கொடுக்கறது இல்ல. அல்லேலூயா, சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமான்றாங்க. நீங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றவங்கிட்ட எப்படி ஆண்டவர் பேச முடியும்? ஆண்டவர் உன்னோடு இடைப்படணும்னா, உன்னோட ஆண்டவர் பேசணும்னா நீ ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? வரணும். நீ வந்தாதானே அமர்ந்திருக்க முடியும். ஆமென். இல்ல சில பேர் சொல்லுவாங்க, சுடுதல்ல காலில் ஊத்துன மாதிரி என்ன செய்யாதீங்க, பரபரப்பா இருக்காதீங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தை தேடி வரும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ 1ஆம் வசனத்துல தாவீது என்ன சொல்றாரு, என் தேவனை நோக்கி நான் அமர்ந்தேன், தேவனையே நோக்கி அமர்ந்திருப்பேன். நான் நம்புகிறது வருகிற வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பேன் என்று அர்த்தம். அந்த அர்த்தம் என்ன? நான் நம்புகிறது வருகிற வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல நான் இருப்பேன். ஆமென். அப்ப எந்த அளவுக்கு நீ கர்த்தருடைய சமூகத்தை தேடி வருகிறாயோ, எந்த அளவுக்கு நீ சபையை தேடி வருகிறாயோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பாயோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க. ஆமென். உட்கார்ந்து அண்ணால் பாருங்க, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு அவமானம், ஆனாலும் அவங்க கர்த்தரை தேடி தேடி வந்தாங்க. கர்த்தருடைய சமூகத்தை தன்னுடைய இருதயத்தை என்ன செஞ்சாங்களாம்? ஊற்றினாங்க. நீங்க வந்து அமர்ந்து நீங்க கர்த்தருக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நீ சொல்லணும். அல்லேலூயா. நீ நம்புகிற காரியத்தை என்ன செய்யணும்? சபையில சொல்லணும். நாம சொல்றோமா? இல்ல. நம்ம 9 மணி சர்வீஸ்க்கு 9:30 மணிக்கு வரும் இல்லையா? அது ஒரு கிஃப்ட் நமக்கு. கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு தாளத்தை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் ஒரு தாளம் தான் சொல்லணும் இல்லையா? 9 மணி வருவோம், அப்புறம் பாடலாம் பாடுவாங்க, கூட சேர்ந்து என்ன செய்வோம்? பாடுவோம், அப்புறம் சாட்சி தான் சொல்லுவோம், அப்புறம் மெசேஜ் கேட்போம், அப்புறம் அதோட எங்க வரீங்க நெக்ஸ்ட் வீக் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இங்க அமர்ந்து வந்திருக்கும் போது இங்க எத்தனை பேர் கஷ்டத்தை சொல்றோம்? யோசிச்சு பார்க்கணும்ல. இங்க வந்து நம்ம எத்தனை பேர் நம்ம இருதயத்தை ஊற்றி இருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தில்? இங்க எத்தனை பேர் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி இருக்கிறோம்? நம்ம நம்புகிற காரியத்தை ஆண்டவர்கிட்ட இங்க சொல்லி இருக்கிறோமா? பரபரப்பா வந்து பரபரப்பா என்ன செஞ்சிடும்? அப்போ அண்ணால் ஆசீர்வதிக்கப்பட்டால் ஏன் நம்ம இங்க ஆசீர்வதிக்கப்படல? ஏன்னா சபையில நம்ம கண்ணீரோட ஜெபம் பண்ணாங்க, சில நேரமா ஜெபம் பண்ணாங்க. நாம அந்த அனுபவம் நமக்கு இல்ல. சபையில நீ உன்னுடைய பாரத்தையும், உன்னுடைய கஷ்டத்தையும், உன்னுடைய துக்கத்தையும், உன்னுடைய கண்ணீரும் சபையில என்ன செய்ய ஊற்று.
அப்பதான் ஆசீர்வாதம் வரும். நீ எதிர்பார்க்கிற நன்மை உனக்கு வரும். அல்லேலூயா. அத நம்ம என்ன செய்யறதில்ல, அதை பண்ணாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன வருதில்ல, ஆசீர்வாதங்கள் வருவது கிடையாது. அல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 46:10 வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும். ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, அமர்ந்திருக்கிறாரு. வாசிங்களேன், சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன். அப்படி என் சமூகத்துல வந்து அமர்ந்திருந்தா நான் உன்னுடைய தேவனா இருந்து நீ நம்புகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் தேவன் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். சங்கீதம் 62:1 வாசி பார்த்தீங்கன்னா, நீ கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பானால் கர்த்தருடைய ரட்சிப்பு உனக்கு வரும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 21:14 வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நீ அமர்ந்திருப்பாயானால் கர்த்தருடைய சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் வாழ்க்கையில நிறைவேறணும்னா, கர்த்தர் விரும்புகிற காரியம் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டுமானால் நீ எங்க உட்காரணும், சமூகத்துல உட்கார்னா அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அவருடைய சமூகத்தில் நீ அமர்ந்திருப்பாயானால் அவருடைய ரட்சிப்பை உனக்கு கொடுப்பார். அவருடைய சமூகத்தில் நீ அமர்ந்திருப்பாயானால் நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வாரு, அவர் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. முதல் காரியம் கர்த்தரை நம்ப வேண்டும். இரண்டாவது அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக அவராலே நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சமாதானம், நிறைவான நன்மை வரணும்னா அவர் மேல விசுவாசமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவர் மேல எப்படி இருந்தாங்க, விசுவாசமா இருந்த. வாசிங்க நீதிமொழியின் புத்தகம் 23:18. நிச்சயமாகவே நம்பிக்கை நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. விரும்புகிறது மாத்திரமல்ல, நீ நம்புகிறதும் உனக்கு கொடுக்கப்படும். நீ நம்புகிற வேதம் சொல்லி 23:18 வாசிங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். இன்றைக்கு நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தர் சொல்லுகிறார். நீ சில காரியத்தை நம்பி வந்திருக்கிற, சில காரியத்தை நம்பி வந்திருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, அந்த காரியம் வீண் போகாது. ஆமென். நீ எந்த காரியத்தை நம்பி வந்திருக்கிறாயோ அந்த காரியம் வீண் போகாது. கர்த்தரை நம்பி வந்திருக்கிற பாத்தீங்களா, உங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்பட்டுள்ளார். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன்னுடைய பாடலுக்கு ஒரு முடிவு உண்டு. உன்னுடைய உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உன்னுடைய துன்பங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை போகவே போகாது. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தே வச்சுக்கணும். யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவருக்கு நான் நம்பிக்கையா இருப்பேன். என் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே அவர் எனக்காக வந்து நிற்பார் என்று சொல்லி யோபு நம்பிக்கை வைத்தான். தாவீது பாருங்க சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறேன். ஆகையினாலே நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும். நான் நம்புகிற, எதிர்பார்க்கிற, நான் விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு ஆண்டவரிலிருந்து வரும். வானத்தின் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று வாசிக்கிறது போல தேவச்சகமே, பரலோகத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும். பரலோகத்திலிருந்து உனக்கு சமாதானம் வரும். பரலோகத்திலிருந்து உனக்கு நன்மைகள் வரும். பரலோகத்திலிருந்து உனக்கு நீ விரும்புகிற ஆசீர்வாதம் எதுவோ அது கொடுக்கும். தேவச்சகமே, கர்த்தரை சார்ந்திருக்கிற உனக்கு, கர்த்தரை நம்பி இருக்கிற உனக்கு, கர்த்தரை விசுவாசமா இருக்கிற உனக்கு எல்லாம் கர்த்தரிடத்தில் வரும். இன்னைக்கு அநேக நாட்களாய் இன்னைக்கு சில ஆசீர்வாதம் கிடைக்கல, அநேக நாட்களாய் ஜெபம் பண்ணியும் சில காரியங்கள் நடக்கல என்று ஒருவேளை நீ அங்கீகரித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீ எதை எதிர்பார்த்து அப்பாவுடைய சமூகத்தில் வந்தாயோ அதை கர்த்தர் கொடுக்கிறார். நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் கை கூடி வரப்படுகிறார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொன்னா, ஆமாண்டவரே
எதிர்பார்த்திருக்கிற சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் எனக்கு நிச்சயமாக கொடுக்கும். நல்ல சோதரலாம் 2 நிமிஷம் சோதரலாமா இதை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் எனக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது உருவாக இருந்தாலும் சரி, வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள். நீ விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள். நீ எதிர்பார்க்கிற காரியத்தை பெற்றுக்கொள். நீ வாஞ்சிக்கிற காரியத்தை பெற்றுக்கொள். தேவன் சொன்னார், இவருடைய உடனே சுகத்திற்காக நீ வந்திருக்கலாம், இதோட அற்புதத்திற்காக நீ வந்திருக்கலாம், ஏதோ அதிசயத்திற்காக நீ வந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு உயர்வுக்காக நீ வந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் நான் நடக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ நம்பி வந்திருக்கிற அது எந்த காரியமானாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். அந்த காரியம் நிச்சயமாக வரும். நிச்சயமாக வரும். நீ ஜெபிக்கிற காரியத்தை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாக கொடுப்பார். என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நான் நம்புகிறேன் கர்த்தராலே வரும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்துல நாங்கள் நம்பின காரியங்கள்லாம் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அடுத்த வாரங்கள் சாட்சியாக நிற்க செய்தியாக அந்த யாவரையும் ஆசீர்வதியும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி கர்த்தர் செய்யப்பட்ட திருவிழா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு மனமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அறிவும் ஐக்கியமும் சமாதானமும் நாம் அனைவருக்கும் என்றும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.